பராசக்தி படம் குறித்து மாணிக்கம் தாகூர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, நான் உழைச்ச காசு இந்த படத்தை கொடுத்து வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறாரு. திமுக காரம்பரம் கொந்தளிச்சு மொழிப்போர் படத்தை, அந்த படத்துல வந்து காங்கிரஸ் துரோகங்களை சொல்லியிருப்பதனால, இந்திரா காந்தி நேருடைய துரோகங்களை சொல்லியிருப்பதனால, அன்னைக்கு இருந்த பக்த வளர்ச்சி துரோகத்தை சொல்லியிருப்பதனால இப்படி மாணிக்க தாகூர் பேசுறாருன்னு சொல்லி கடுமையா இது பண்றாங்க. அதன் தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டாரு, திமுக காரங்களை எதிர்த்த உடனே இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து 58 வருஷம் ஆச்சு அமைச்சரில் இருந்து, இப்போ நாங்க வந்து அமைச்சரவைக்கு போற காலகட்டம் வந்துருச்சு, எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வேணும், இந்த அமைச்சரவையில் 2வது முறை ஸ்டாலினை வந்து வெற்றி பெற வைக்க நாங்க உழைப்போம், அந்த அமைச்சரவையில் காங்கிரஸ் உடைய அமைச்சர்கள் எங்களுக்கு வந்து அமைச்சரவைக்கு போவாங்க அப்படின்னு பேசுறாரு. உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல நீங்க அமைச்சரா வர வருவீங்கன்னு சொல்லி மொத்த திமுகவும் அந்த சமூக வலைதளத்தில் வச்சு பேசி, சமூக வலைதளத்தில் பேசினதுதான் மதுரையினுடைய எம்எல்ஏ எடுத்து பேசியிருக்காரு. இதற்கு மாணிக்கம் தாகூர் ரியாக்ட் பண்ணி, மதுரை வடக்கு தொகுதியில நம்ம வந்து சீட்டு கேட்கணும், ஏன்னா வடக்கு தொகுதியில வந்து தளபதி எம்எல்ஏ இருக்காரு, வடக்கு தொகுதியில நம்ம காங்கிரஸ்ல கேட்கணும், நான் வந்து கார்கேட்ட பேசுவேன். இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் அடிச்சிட்டான் அப்படின்னா, போ நான் இப்போ எங்க அம்மாட்ட போய் சொல்றேன் பாரு, எங்க அப்பாட்ட சொல்றேன், மிஸ் இவனை கிள்ளி வச்சுட்டான் மிஸ், நான் மிஸ்டர் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் கார்கேட்ட சொல்லுவேன், எனக்கு வடக்கு தொகுதியில சீட்டு வேணும் கார்கேட்ட சொல்லுவேன்னு சொல்லி சின்ன பிள்ளைத்தனமாக மாணிக்கம் தாகூர் ட்வீட் போட்டிருக்காப்ல. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தக, நாங்கள் 100 பூத்துலையும் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க 100 விழுக்காடு பூத்தேஜின்னு போட்டோம், நிற்க போகிறது 5 தொகுதி, 100 விழுக்காடு பூத்தேஜின்னு போட்டு என்ன பண்ண போற,